ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பங்குச்சந்தை A to Z சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ கொஞ்சம் டைம் கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் வந்துட்டு இப்போ ஒரு ஒரு என்னன்னு தெரில, ஒரு நல்ல ஃபால் ஒரே கேண்டலில் வந்து ஒரு 1 மினிட் கேண்டில் வந்து ஒரு 40-50 பாயிண்ட் வந்து ஃபால் வந்துச்சு. ஸோ அப்போ நான் என்ன நினச்சேன்னா, நம்ம ஆப்ஷன் செயின் வச்சு நம்ம என்னெல்லாம் பார்ப்போமோ அதை வந்து நம்ம சொல்லலான்னு பார்த்தேன். ஸோ நிஃப்டி இன்னைக்கு எக்ஸ்பீரியை நான் பார்க்குறேன். இன்னைக்கு எக்ஸ்பைரி நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 24,300 24,300 வந்துட்டு அவனுங்க வந்து நல்லா வந்துட்டு ஓஐ வந்துட்டு போட்டுட்டு இருக்காங்க. அப்படின்னா என்னன்னா, இந்த ₹9.50 வந்து அவனுங்க ஜீரோவாக்க பார்க்குறானுங்க அர்த்தம். அதே வந்து நீங்கள் புட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே இதுதான் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கன்னா 24,200 வந்துட்டு நல்லா அரைக்க பார்க்குறாங்க. அப்படின்னா என்னன்னா, இந்த ₹37.25 வந்துட்டு ஜீரோவாக்க போகுதுன்னு அர்த்தம். ஆனால் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க ப்ரைஸ் வந்துட்டு 24,024. அப்போனா கண்டிப்பாக இதே ப்ரைஸில் நின்னா கூட இது வந்து ஜீரோ ஆகிடும். அதே மாதிரி இதுவும் ஜீரோ ஆகிடும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, அட் த மணி பார்ப்போமே 24,250 பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் வந்துட்டு 5,000 அவங்க அரைக்கிறானுங்க. அப்படின்னா என்ன சொல்ல வரானுங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் 18.75 அந்த 24,250 கால் ஆப்ஷனும் நான் வந்து ஜீரோ ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி அவனுங்க சொல்றானுங்க. அதே மாதிரி வந்துட்டு நீங்க புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 3,600 பேர் வந்துட்டு இது பண்ணுவேன்னு இருக்கானுங்க. சரிங்களா? ஸோ இவனுங்க இந்த இந்த ஸ்ட்ரென்த்தை பார்க்கும்போது நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த ஒரு லைன் ஸ்ட்ரென்த்தை பார்க்கும்போது நான் என்ன சொல்லுவேன்னா, மார்க்கெட் வந்துட்டு 2,250 கீழே இருக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத நான் சொல்றேன். ஆனா இன்னொரு ஒன்று நீங்க பாத்தீங்கன்னா, வால்யூம் பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு ஏறிட்டே இருக்கு. சரிங்களா? வால்யூம் ஏறிட்டே இருக்கு. இங்கேயும் வந்துட்டு வால்யூம் ஓரளவுக்கு ஏறிட்டே தான் இருக்கு. சேஞ்ச் இன் ஒய் வந்துட்டு நேற்று வந்துட்டு அவனுங்க வந்துட்டு இந்த 24,250 வந்து ஜீரோ ஆக்கணுன்ற மைண்ட் செட்லேயே இல்லை. அவனுங்க எல்லாம் வந்துட்டு ஜீரோ ஆக்கணும்னு நினைச்சது வந்துட்டு 24,300 350 தான். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்துட்டு 24,250 வந்து ஜீரோ ஆக்கணுன்ற மனநிலையில் இருக்கிறாங்க. என்ன நடக்குதுன்ற பார்ப்போம். இப்போ பவுன்ஸ் ஆகுது. இப்போ 24,250 வந்துட்டு ஜீரோ ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு சிம்பிள் கண்டிஷன் தான், ஒன்றுமே இல்லை. ப்ரைஸ் வந்துட்டு 24,250க்கு ஸ்பாட் கீழே இருக்கணும். நான் ஃபியூச்சர்ஸில் பார்த்துட்டு இருக்கேன், நீங்கள் ஸ்பாட்டை பாருங்கள், அதை மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கு நடுவில் ஒரு சில ஸ்டாக்லாம் கூட பார்த்துட்டு இருந்தேன். அதெல்லாம் இப்போதைக்கு எதுவும் நம்மளுக்கு செட் ஆகுன்ற மாதிரி இல்லை. சரி, ஓகே, எனிவேஸ் நம்ம இதை வேணால் பார்ப்போம். ஆக்சுவலாக வந்துட்டு இங்கேருந்து ஒரு பவுன்ஸுக்கு நான் ஒரு ஸ்கேல்பிங் பண்ணேன். அந்த ஸ்கேல்பிங் நல்லா இருந்தது. ஏன்னா ரொம்ப சிம்பிள், நான் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆல்ரெடி வரைஞ்சி வச்சுட்டேன். சரிங்களா? இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு, இங்கே ஒரு சப்போர்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. இதுக்கு மேலே போச்சுன்னா இவ்வளோ தூரத்துக்கு போகுன்ற மாதிரி வச்சேன். ஆனா நான் நினைச்சு கூட பார்க்கல இவ்வளவு பெரிய கீழே அடிப்பானு. இவன் அடிச்சவன் என்ன பண்ணா, கரெக்டா வந்து சப்போர்ட்ல வந்துட்டு கேண்டில் வந்து போட்டுட்டான். இந்த சப்போர்ட்ல கேண்டில் போடும் போது பாருங்களேன், கொஞ்சம் விக் கேண்டலா போட்டேன். நான் என்ன நினைச்சேன்னா, லைட்டா ஒரு டெட் கேட் பவுன்ஸ்னு சொல்லுவாங்களா, அந்த டெட் கேட் பவுன்ஸ் ஆச்சு இருக்காதா அப்படின்ற மாதிரி பார்த்தேன். ஓரளவுக்கு பவுன்ஸ் வந்துச்சு. அப்பதான் என்ன நினைச்சேன்னா, சரி நம்ம வந்துட்டு மக்களுக்காக வந்துட்டு அனாலிசிஸும் போடுவோம், அவங்க அதையும் வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டோம். அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கும் வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத வந்து யோசிச்சேன். ஸோ இப்போ திருப்பி நான் சொல்ல வர்றது என்ன, இந்த டேட்டா வந்துட்டு ரிஃப்ரெஷ் பண்ணிட்டே இருக்கணுங்க. இந்த டேட்டாவை நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணிட்டே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரிஃப்ரெஷ் ஆயிருந்தான்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பார்த்தோம்னா 2,250 வந்துட்டு இப்போ வந்துட்டு சேஞ்ச் இன் வந்து குறைஞ்சிருக்கு. முதல்ல 5 லட்சத்துலேருந்து குறைஞ்சிருக்கு. இவனுங்களும் குறைச்சிட்டானுங்க. 2,250 வந்து குறைச்சிட்டானுங்க. ஆனால் நீங்கள் இன்னொரு ஒரு பார்த்தீங்கன்னா 2,200 புட்டை வந்துட்டு அவனுங்க வந்துட்டு நல்லா செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னா என்னன்னா, அவனுங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, 2,200க்கு கீழே இல்லாம இருந்தா போதும். இப்போ மார்க்கெட்டோட மனநிலை எப்படி இருக்குன்னா, 24,250க்கு உள்ள இருக்கணும், 24,200க்கு மேல இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையில இருக்கிறானுங்க. நல்லா மேல போயிட்டே தாங்க இருக்கு. நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டு வெளில வந்துட்டேனோன்னு நினைக்கிறேன். சரி, பரவாயில்லைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது பொறுமையாவே நம்ம பண்ணலாம். பாருங்க, டக்குன்னு எவ்வளவு சீக்கிரமா ரெக்கவர் ஆகிட்டான்னு பாருங்க. இப்போ 24,250க்கு மேல தாண்டி போயிட்டோம். சரிங்களா? இப்போ எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, இப்போ திருப்பி நம்மளுக்கு இந்த டேட்டா வந்து ரிஃப்ரெஷ் ஆகும். சரிங்களா? ரிஃப்ரெஷ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, டேட்டா சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். திருப்பியும் அதே நிலைமை தான். 24,250 கால் ஆப்ஷன் நல்லா அடின்னு அடிப்பானுங்க. அதோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, அதோட கால் ஆப்ஷனோட வேல்யூ வந்துட்டு ஜீரோ ஆகணும்னு பார்ப்பானுங்க. இதுல வந்துட்டு 24,200 புட் ஆப்ஷன் வந்து அரைப்பானுங்க. அதோட இது வந்துட்டு ஜீரோ ஆகணுன்றத பார்ப்பானுங்க. ஸோ மார்க்கெட் என்ன பண்ண போகுது அப்படின்றத பார்ப்போம். மார்க்கெட் இந்த பாருங்க, இந்த கேண்டிலுக்கு ஈக்குவலா இந்த கேண்டில் ஒன்று போட்டுருச்சு. ஒரு விஷயம் என்னன்னா, ஜென்ரல் ஸ்டாக் மார்க்கெட் அனாலிசிஸ் படி பார்க்கும்போது, டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி இந்த மாதிரி தான், இந்த மாதிரி ஒரு ஃபால் இருந்தா இந்த மாதிரி ஒரு ரைஸ் இருக்கும் அப்படின்றது தான். என்ன நம்ம எக்ஸ்பைரி டே ஆப்ஷன் ப்ரீமியம்ல விளையாடுறதுனால சரி அவ்வளோலாம் ரிஸ்க் எடுக்க வேணாம்னு சொல்லி பார்த்து பொறுமையா நம்ம வெளில வந்ததுனால தான் இன்னைக்கு எனக்கு கொஞ்சமா கிடைச்சிது. ஸோ மற்றபடி பார்ப்போம், மார்க்கெட் எப்படி போகுதுன்றத பார்ப்போம். இண்டால்கோ அநேகமா இன்னைக்கு வந்துட்டு ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ்ல வந்திருக்கும். ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ்ல பார்க்கும்போது பிரேக் அவுட் ஆனாதான், ஆனால் பிரேக் அவுட்டே ஆகாம கேப் டவுன் ஆச்சு.
கேப் டவுன் ஆனதுக்கப்புறம் இந்த கேண்டில் கீழே ஒரு என்ட்ரி வந்தால் தான் போகணுன்ற மாதிரி இருந்தேன். ஆனால் அது இப்போ வரைக்கும் ஒரு ப்ராப்பரான என்ட்ரி எனக்கு அமையல. சப்போஸ் இது கீழே ஒரு என்ட்ரி வந்தால் இவ்வளோ தூரத்துக்கு போகுன்ற மாதிரி இருக்குது. ஆனால் இப்போதைக்கு இதில் ட்ரேட் எடுக்கிற மாதிரி மைண்ட் செட்டில் நான் இல்லை. ஏன்னா எக்ஸ்பைரி டேனால நான் எக்ஸ்பைரி டேவை தான் பார்த்துட்டு இருக்கிறேன். அதே மாதிரி வேற ஏதாச்சும் ஆப்ஷன்ஸ் பிளாட்ஃபார்ம் இருந்தாலும் சொல்லுங்களேன். ஏன்னா அதில் கூட நம்ம பார்க்கலாம். ஏன்னா இது வந்து எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது இதில் பார்க்குறது, இந்த ஆப்ஷன் செயினில் பார்க்குறது. ஆப்ஷன்ஸு இதில் எங்கே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஆப்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இப்படி இப்படி இருந்தால் நான் என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி இருந்தாலும் எனக்கு பார்க்க தெரியாது. இது கால் எல்டிபி, இது புட் எல்டிபி இப்படி இருக்குது. புட் சேஞ்சு, கால் ஓஐ சேஞ்சு, அது லைட் கலரில் இருக்குமா? ஓ அது மேலே சொல்லுதோ கால் ஓஏ சேஞ்சு, கால் புட் சேஞ்சு. சரி ஓகே, இது வேற மாதிரி ஏதாவது ஒரு மாடலில் காமிச்சா கூட எனக்கு ஓரளவு புரியும். ஆப்ஷன் செயின் அது ஒரே மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் அப்டேட் பண்ணி. ஸோ அப்போ விடுங்க, இதை பார்க்குறதே வேஸ்ட்டு. நம்ம இதையே நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 24,250 வந்துட்டு நல்லா அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ அவனோட எக்ஸ்பெக்டேஷன் இதை அரைக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட பிளானு. இதுதான் இவங்க அரைக்கணுன்றது பிளானு. ஸ்லைட் மைன்யூட் சேஞ்சஸ் இருக்கும், அதை பெருசாக எதுவும் எடுத்துக்காதீங்க. இப்போ ஃபர்தராக நம்ம எப்படி ட்ரேட் எடுக்க முடியும் அப்படின்றத நான் அனலைசிஸ் பண்ணுறேன். 1 மினிட் சார்ட்ல அனலைசிஸ் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்கள். ஆக்சுவலாக ஹிண்டு பெட்ரோ நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஹிண்டு பெட்ரோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லை, ஒரு அனாலிசிஸ் படி என்னன்னா மார்க்கெட் ஹிண்டு பெட்ரோ வந்து 352 வரைக்கும் போகும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஆனால் யூஸ்வலாகவே உங்களுக்கு நான் ஒன்று என்ன சொல்லுவேன்னா, எப்போவுமே வந்துட்டு எக்ஸ்பைரி டே அப்போ ஸ்டாக் ட்ரேடிங் வந்து கொஞ்சம் அவ்வளோ அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மார்க்கெட் நிஃப்டி அரைக்கிற மாதிரி இதுவும் அரைப்பான். ஆனால் 352க்கு இன்னைக்கு இல்லை நாளைக்கு அந்த மாதிரி போயிடுவோம். ஆனால் நம்மளோட ஹோல்ட் பண்ணி நம்ம வெறுத்துருவோம். அது ஒரு பாயிண்ட் இருக்கு. இல்லை நான் இன்னொரு ஒன்று பார்க்காமலே விட்டாங்க. ஹோம் செட்டிங்ஸில் போயிட்டு இந்த டிவைஸ் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கணும். ஏன்னா ஒரு சில டைம் இந்த வால்யூம் குறைஞ்சிருந்தா, வால்யூம் குறைஞ்சோன்னா வந்துட்டு மக்களுக்கு வந்து வால்யூம் வந்து சரியாக ஆடியோ வந்து சரியாக கேட்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, நம்ம வேணா இந்த ஒரு ஸ்டாக்கை பார்ப்போம். ஒரு ஸ்டாக் அனாலிசிஸ் வந்து இது என்னன்னா ரிவர்சல் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு அலர்ட் வந்திருக்கு. ரிவர்சல் கேண்டில்ன்ற மாதிரி வரல. அப்படி என்ன சொல்ல வரேன்னா, இந்த கேண்டில் ஒரு ரிவர்சல் வரலாம், எப்போ வரும்ன்றது தெரியாது. அதுக்காக வெயிட் பண்ணுங்க. ரிவர்சல் வந்துச்சுன்னா நான் அது எப்படி என்ன ஏதுன்றதை உங்களுக்கு லைவ்லேயே நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இப்போதைக்கு பாருங்க, இப்போதைக்கு மார்க்கெட் வந்துட்டு கொஞ்சம் கீழே மேலே வந்துட்டு இருக்கான். ஒரு ப்ராப்பரான சப்போர்ட்டோ ரெசிஸ்டன்ஸும் இப்போ நம்மளுக்கு கிடைக்காது. நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ரெசிஸ்டன்ஸு, இது ஒரு சப்போர்ட்டு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். மேபி வேணும்னா இந்த ரெசிஸ்டன்ஸை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல தான் இவனும் ரிஜெக்ட் ஆனால், இதே இடத்துல தான் இவனும் வந்து இப்போ ஸ்டாப் அடிக்கிறான். ஸோ அதனால் இவன் எவ்வளோ தூரத்துக்கு வராமல் போகிறான்றதை பார்ப்போம். அதை பார்த்துட்டு வேணா நம்ம ஒரு ஐடியா பண்ணலாம். இப்போதைக்கு ஒரு டிசிஷன் வரணும். அதாவது உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்தாலும் சரி, ஒரு சப்போர்ட் வந்தாலும் சரி, ரிவர்சல் வந்தாலும் சரி, ஒரு ரிவர்சல் வருது அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்கிற இடத்துல வரணும். அது வந்தாதான். இப்போலாம் இவனா மேலே போயிட்டு இருக்கானா. ஆனால் நான் என்ன சொல்லியிருக்கேன், இது வந்துட்டு ஒரு ரிவர்சல் கேண்டில் வரலாம். ஒரு எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, அந்த 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 ஸ்க்ரீனரோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, ஒரு ரிவர்சல் கேண்டில் வரலாம் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன். நான் அதுக்கு முன்னாடி என்ன பண்றேன்னா, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் ரிவர்சல் வருது அப்படின்னா ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்ல வந்தால் தானே உண்டு. சும்மா ஏனாதோன்னு வந்தால் நம்ம எடுக்க முடியாதுல்ல. ஸோ இப்போ வந்துட்டு அவர்லி சார்ட்ல போயிடுறேன். அவர்லி சார்ட்லையும் பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஒரு ரெசிஸ்டன்ஸ் காமிக்கிறான். ஆனால் இன்னியோட ரெசிஸ்டன்ஸ், இன்னைக்கு ஒரு டே ஹை ஃபார்ம் ஆனால அதோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்துட்டு இங்கே இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ மார்க்கெட் என்ன பண்ண போறான் அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். இப்போ எப்படி இருக்கா, இதை நான் வந்து 5 மினிட்ஸ்ல போட்டுறேன். எனக்கு ஒரு ரிவர்சல் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்றது என் எக்ஸ்பெக்டேஷன். வந்தா பார்ப்போம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி இவன் என்ன பண்றான்னு பார்ப்போம். இவனும் மேலே கீழேன்ற மாதிரி போயிட்டு இருக்கான். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த டேட்டா படி என்னன்னா 250 கால் ஆப்ஷனும் 200 புட் ஆப்ஷனும் அரைச்சிட்டு இருக்கோம். அந்த அரைக்கிறத எவ்வளவு தூரம் வந்து அது இதாகுதுன்றதை பார்ப்போம். இவன் ஆக்சுவலா 24,200 புட் ஆப்ஷன் அவன் அரைச்சது வந்துட்டு கொஞ்சம் கூட குறைக்கல. நான் அரைக்க தான் போறேன்ற மாதிரி இருக்கான். ஆனா 250 புட் ஆப்ஷனை வந்து கால் ஆப்ஷனை வந்து அரைச்சவன் என்ன பண்றான்னா கொஞ்சம் லூஸ் விடுறான். அதனால தான் 5 லேக் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ல இருந்தவன் இப்போ 4,77,000 வந்துட்டான். இவன் 24,300 கொஞ்சம் பயந்து 10,000 பேர் இருந்தவங்க 8,000 பேருக்கு, 10 லட்சம் பேர் இருந்தவங்க 8 லட்சம் பேருக்கு வந்துட்டானுங்க. எல்லாம் பயந்தாங்க. இப்போ ஒண்ணுமே இல்லைங்க. நான் ஒரு சிம்பிளான ஒரு அனாலிசிஸ் சொல்றேன். இப்போ சப்போஸ் இதுக்கு மேல அவன் பிரேக் அவுட் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் இங்க போவான், அதாவது இந்த லெவலுக்கு போவான், அதுக்கப்புறம் இந்த லெவலுக்கு போவான். ரொம்ப சிம்பிள். ஸோ அப்படி பார்க்கும்போது
இதில் பெரிய கன்சாலிடேஷனுமே ஆகல. அப்படி பார்க்கும்போது என்ன ஆகும்னா டக்கு டக்குன்னு மார்க்கெட் மேலே போயிடும். அதனால தான் 24,250 கால் ஆப்ஷனும் பயப்படுறான், 24,300 கால் ஆப்ஷனும் பயப்படுறான். சரிங்களா? 24,350 கால் ஆப்ஷன் கொஞ்சம் தான் பயப்படுவான், ரொம்ப பயப்பட மாட்டான். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தூரம் வந்தாலும் கொஞ்சம் டக்குன்னு கீழே வந்துடுவான். ஏன்னா மேலே தான் செல்லர்ஸ் உட்காந்துருக்கானுங்களா பார்ப்போன்ற மாதிரி அவனுக்கு தைரியத்தில் இருப்பானுங்க. ஸோ இப்போ ஒன்றுமே இல்லை, இங்கேருந்து ஒரு 300 பாயிண்ட் ஏறினானா 30 பாயிண்ட் ஏறினா இதுக்கு வருவான். இங்கேருந்து ஒரு 30 பாயிண்ட் ஏறினா இங்கே வருவான். ஸோ அங்கே 60 பாயிண்ட் அங்கே போகிறான்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து 24,310 300க்குள்ளே வந்துடுவானுங்க. அதனால தான் இவனுக்கு 2 பேரும் கொஞ்சம் பயப்படுறானுங்க. 24,300 24,250 நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்கலாம். நீங்கள் எதை வச்சு அனலைசிஸ் பண்ணுறீங்க, எதை பார்த்து அனலைசிஸ் பண்ணுறீங்கன்ற மாதிரியும் கேள்விகள் நீங்கள் கேட்கலாம். நான் மோஸ்ட்டாக வந்துட்டு வால்யூம் வச்சு தான் அனலைசிஸ் பண்ணுவேன். இப்போ கால் ஆப்ஷனாக இருக்கட்டும், புட் ஆப்ஷனாக இருக்கட்டும், அதுக்குமே வால்யூம் இருக்கும். இப்போ 24,250 புட் ஆப்ஷனே வந்துட்டு இப்போ நிறைய பேர் அரைக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. 39 கோடி வால்யூம் வந்துட்டு அதை வந்து அரைச்சிட்டு இருக்கானுங்க. அதே 250 கால் ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா 30 கோடி வால்யூம் தான் அரைச்சிட்டு இருக்கு. சரிங்களா? இது நான் எதில் பார்க்குறேன்னா நான் சரோதால பார்க்குறேன். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா இந்த ஓஏ படி என்ன சொல்லுதுன்னா, இந்த ஓஏ படி காமிக்கிறதும் அது காமிக்கிறதும் ஒன்று தான், மாற்றம்லாம் எதுவும் இல்லை. இந்த ஓஏ படி என்ன சொல்றான்னா, நான் 250 புட் ஆப்ஷனே வந்துட்டு நாங்கள் வந்துட்டு அரைக்கலான் இருக்கோம். அப்படி அரைக்கும் போது என்ன ஆகும்னா வந்துட்டு இன்னுமே வந்துட்டு இது 0 போகிறதுக்கான வேல்யூ இருக்கும். அதாவது அந்த மாதிரி எவ்வளோ பேர் அதை 0 ஆக்கணும்னு பார்க்குறானுங்களோ அதில் தான் ரொம்ப வந்துட்டு டிகே அதிகமாக இருக்கும் அப்படின்றது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இல்லை நீங்கள் இந்த ஓஏ டேட்டா வச்சு பார்க்குறாங்க இருந்தாலும் ஓஏ டேட்டா வச்சு பார்க்கலாம். ஓஏ டேட்டா வச்சு என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் அங்கெல்லாம் அதிகமாக இருக்கோம்ப்பா, நாங்கள் அதை அரைக்க போகிறோம்ப்பா அப்படின்றதையும் அவங்க சொல்லுவானுங்க. ஸோ மற்றபடி நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ பார்த்துக்கோங்க. ஸோ இவன் பாருங்க பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டான். நான் திருப்பி சொல்கிறேன், 24,318க்கு மேலே அவன் பிரேக் அவுட் கொடுத்தான் அப்படின்னா கிட்டத்தட்ட 24,335 வரைக்கும் பிரேக் அவுட் போகும். ஸோ எப்படி போகுது எப்படி வருதுன்றதையும் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ பெருசாக போனாலும் போகும், அது எப்படி மக்கள் வந்துட்டு புரிஞ்சுக்க போறீங்கன்றது தெரில. ஏன்னா எல்லாருமே வந்துட்டு லைவ் அனாலிசிஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க. நான் வந்துட்டு லைவ் அனாலிசிஸ் பண்ணி இப்போ இது ஒன்றுமே இல்லை. இந்த வீடியோ நான் எவ்வளோ நேரம் ஆரம்பிச்சேன்றதை வேணால் பார்க்கலாமா? எவ்வளோ நேரம் போயிட்டு இருக்கு அந்த டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு பார்க்க தெரில. கிட்டத்தட்ட 15 நிமிஷம் போயிட்டு இருக்கு. இங்கே பாருங்க, 15 நிமிஷம் போயிட்டு இருக்கு. இந்த 15 நிமிஷம் வீடியோவை நான் திருப்பியும் உங்களுக்கு அப்லோட் எடிட்டே பண்ணாமல் நான் அப்லோட் பண்ணணும்னாலே கிட்டத்தட்ட 15லேருந்து 20 நிமிஷம் ஆகும். நான் இதை எடிட் பண்ணுவேன். என்ன திரும்ப எடிட் பண்ணுவேன், இதுக்கு தம்ப்நெயில் போடணுங்க. தம்ப்நெயில் போடுறது தான் பெரிய வேலை. அது மட்டும் நம்ம டிஸ்க்ளைமர் கொடுக்கணும். டிஸ்க்ளைமர் கொடுக்கறது தான் என்னோட பெரிய வேலை. அதெல்லாம் போட்டு நான் திருப்பி ரெண்டர் பண்ணும்போது கொஞ்சம் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுவேன், கொஞ்சம் வந்துட்டு கிளாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணுவேன். அதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி வெளில வரும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதுவே 1 hour ப்ராசஸ். அதை முடிச்சு நான் அப்லோட் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் எல்லாரும் வந்துட்டு என்ன சொல்ல போகிறீங்க தான் எனக்கு தெரியல. அதுதான் ஒரு இது. அதே மாதிரி டைம் இருந்தால் தாங்க என்னால் பண்ணவும் முடியும். இந்த அனாலிசிஸ் டைம் இல்லைனா சுத்தமாக பண்ண முடியாது. நான் ஆப்ஷன் செயினே இன்றைக்கி வந்துட்டு சரி கொஞ்சம் சொல்லி கொடுக்கலாம், நம்மளும் கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி போட்டது தான். நிஃப்டி என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரிஜெக்ஷன் மாதிரி கொடுத்தான், கீழே வந்தான், அப்படியே அரைச்சிட்டே மேலே போனான். அப்புறம் இங்கே என்ன பண்ணுறான்னா, இங்கே வந்துட்டு ஒரு சப்போர்ட் எடுக்கிற மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி காமிச்சு இப்போ பிரேக் அவுட் எடுக்கலாமா வேணாமான்றதை பார்த்துட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கேண்டல்லே ஒரு பிரேக் அவுட் வந்தாலும் சரி, இல்லை நல்லா இருக்கும். பார்ப்போம் இந்த கேண்டில் என்ன பண்ண போறான்றதை பார்ப்போம். அது வந்து நம்மளுக்கு ஒரு ஐடியா கொடுக்கும். ஸோ அடுத்து 3வது கேண்டலுமே இதில் வந்துட்டு ரிஜெக்ஷன் வர மாதிரி தான் காமிக்கிறான். என்ன பண்ணுறான்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ இவன் வந்துட்டு கொஞ்சம் வீக்கான கேண்டில் மாதிரி தான் கொடுத்துருக்கான். ஆனால் ஹை பாசிபிலிட்டி கொஞ்சம் வந்து மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. திருப்பி சொல்கிறேன், இதை பிரேக் ஆச்சுன்னா இவ்வளோ தூரத்துக்கு போகலாம். அது எப்படி நடக்குதுன்றதை பார்ப்போம். வெயிட் பண்ணி தான் ஆகணும். இப்போதைக்கு இந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன். சார் இந்த ரெக்கார்ட் பண்ண வீடியோ அப்படியே போட்டு விட்டுடலாமா இல்லை வெயிட் பண்ணலாமா நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஒரு அனாலிசிஸ் ஃபுல்லாக முடிச்சுட்டு போனால் நல்லா இருக்கும்ல. இப்போ இதில் வெறும் இது பண்ண போகுது, அது நடக்க போகுது அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கிறேன். இது நடக்குமா நடக்கலையான்றது நான் வந்துட்டு உங்களுக்கு அடுத்து நான் வீடியோ போட்டால் தான் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? நான் இப்போ வந்து இதை சும்மா இதை போட்டாலும் உங்களுக்கும் வந்துட்டு 20 நிமிஷம் லேட்டாக வரும், அதுக்குள்ளே நடந்திருக்கலாம். ஆனால் உங்களுக்கு அந்த ஒரு கிளாரிட்டி இருக்காதனால நான் வெயிட் பண்ணுறேன். இண்டிபெட்டரை பார்த்தீங்களா, நான் வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு 352 ரூபாய்க்கு போவான்னு நினச்சேன். இவ்வளோ நேரம் நல்லா அரைச்சிட்டு இப்போ திருப்பி அந்த 352 ரூபாய்க்கு நோக்கி போகிறான். ஜீல் வந்து ஒரு நல்ல ஃபால் கொடுத்து இவ்வளோ தூரம் வருவான்னு நினச்சேன். நான் அவன் சப்போர்ட் எடுத்துட்டான். மேபி என்னோட அனாலிசிஸ் தான் தப்பு. நான் இதையே சப்போர்ட்டை எடுத்துருந்துருக்கணும். இதே சப்போர்ட் எடுத்திருந்தா ஒரு நல்ல பாயிண்ட் தான். அதே மாதிரி பிஐ இண்டஸ்ட்ரீஸ்லாம் வேஸ்ட்டுங்க. இந்த ஸ்டாக்லாம் ட்ரேட் பண்ணுறதுக்கு பண்ணாமலே இருக்கலாம். ஏன்னா இந்த ஸ்டாக்லாம் பெருசாக வால்யூம் இருக்காது. உங்களுக்கு வால்யூமும் நான் காமிக்கிறேன்னு எங்கே பாருங்க, வால்யூம் இருக்கு. அவன் மில்லியன்ஸில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது இவன் வந்துட்டு வெறும்
50,000 60,000 ட்ரேட் பண்ணிருப்பான். இவனை மாதிரி ஸ்டாக்லாம் எடுக்கவே கூடாது ஃபர்ஸ்ட். இப்போ என்ன பண்றான்றத பார்ப்போம். திருப்பியும் வந்துட்டு ஒரு செட்டப் போட்டிருக்கான். இங்க வந்துட்டு இந்த கேண்டில் வந்து போட்டிருக்கான். என்னோட அசம்ஷன் கரெக்ட் அப்படின்னா இதுக்கு மேலேயே ட்ரேட் எடுத்தாலே மேலே போகுன்றது என்னோட அனாலிசிஸ். அசம்ஷன்ன்றதை நான் சொல்றேன். அது மாதிரி நான் விடணும். இதுக்கு மேலேயே ஒரு ட்ரிகர் வந்துச்சுனாலே இதுக்கு மேலே போவான்றது என்னோட அனாலிசிஸ். எப்படி வருதுன்றதை பார்ப்போம், திறந்து பார்ப்போம். அடுத்து திருப்பி வந்துட்டு ஒரு கேண்டில் போட்டிருக்கான், பார்ப்போம். இது நான் வந்து 1 மினிட்ல அனாலிசிஸ் பண்றேன். அதனால கொஞ்சம் டக்குன்னு கேண்டில் ஃபார்ம் ஆகுற மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பிபிசிஎல் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அது வந்து எல்லாமே 5 மினிட்ஸ் அனாலிசிஸ்ங்க. அதையும் வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ இப்போ வந்துட்டு இதுக்கு மேலே நம்மளுக்கு வந்து ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கானா. ஸோ இப்போ வந்து நம்மளோட ஓஏ டேட்டா டக்குன்னு போயிட்டு வந்துடலாம். எங்கே போச்சு அது இருக்கு சரிங்களா. திருப்பி அனாலிசிஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்தேன்னா 24,300 வந்து திருப்பி அரைக்கிறானுங்க, இன்க்ரீஸ் ஆயிருக்கா. அதே மாதிரி 24,250 அரைக்கிறானுங்க, பார்ப்போம். ஸோ இங்கே பாருங்க, நான் என்ன சொன்னேன், இதுக்கு மேலே போனாலே இதுக்கு மேலே போவான் நான் சொன்னேன்னா இல்லையா. மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுதா மேலே போதான்றது மேட்டர் இல்லை. இதுக்கு மேலே போனாலே இதுக்கு மேலே போவேன்னு நான் சொன்னேன்னா இல்லையா. 1 மினிட் சார்ட் எக்ஸ்பைரி டேல இப்படிதான் நடக்கும். மேலே கீழேன்னு போயிட்டு இருக்கும். ஆனால் சப்போஸ் நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதோட ஸ்டாப் லாஸ் 5 பாயிண்ட் சரிங்களா. ஆப்ஷன்ல வந்துட்டு 5 பாயிண்ட் மூவ் ஆனால் 1 பாயிண்ட் வேணா கொடுக்கலாம். இது இங்க இருந்து இங்க பாத்தீங்கன்னா ஒரு 5 பாயிண்ட் மூவ் ஆயிருக்கு. இந்த மாதிரி தான் 1 மினிட் சார்ட்ல ட்ரேட் எடுக்க முடியும். அதையும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. இது ஸ்கேல்பிங் தான் பண்ண முடியும். அதையும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா புரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு டிராஸ்டிக் மூவ் நடக்கும் தெரியுமா. இதை கேப்சர் பண்ணாதீங்க. இதுக்கப்புறம் நடக்கிற இதை கேப்சர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மூவ் நடக்கலாம். திருப்பி பாருங்க, மேலே போகுது, பயப்படாம பாருங்க. அங்க பாருங்க, மேலே போயிடுச்சு 10 பாயிண்ட். இந்த ட்ரேட்ல இருந்து பாத்தீங்கன்னா 10 பாயிண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. இதுக்கு நடுவில் ஹெச்ஐஎல்லும் அலர்ட்ல வந்திருக்கு. இப்போ இவன் இங்க வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து ஒரு ரிஜெக்ஷன் போட்ட மாதிரி போட்டிருக்கான். இப்போ நம்ம வெயிட் பண்ணி தான் எடுக்கணும். ஏன்னா இதோட வொலாட்டிலிட்டி அதிகமாயிருச்சு. அது மட்டும் இல்லாம நம்ம இங்க இருந்து என்ட்ரி எடுத்துறோம். 12 பாயிண்ட் கிட்ட வந்திருக்கு. 12 பாயிண்ட்டுக்கு வந்துட்டு உங்களோட ஆப்ஷன்ஸ் பிரீமியம் எவ்வளவு போயிருக்கும். அதாவது நிஃப்டி 24,250 எடுத்துக்கும். ஒரு 3 ரூபா 4 ரூபா தாங்க போயிருக்கும். அதுக்கு மேல போயிருக்காதுங்க. நிஃப்டி 24,250 கால் ஆப்ஷன் எடுத்திருக்கோம்னா நம்மளுக்கு எங்க போச்சு. இங்க இருந்து நம்ம ட்ரேட் சொல்லியிருந்தோமா, இங்க இருந்து அதாவது 37 ரூபா 75 பைசால இருந்து 46 ரூபா 10 பாயிண்ட் போயிருக்குங்க. நல்லா தாங்க போயிருக்கு. 10 பாயிண்ட்னா 25 ரூபா லாட் சைஸ் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு 250 ரூபா கிடைச்சிரும். இதே வந்து ஸ்கேல்பிங்னால கொஞ்சம் அதிகமான லாட் சைஸ் போயிட்டு இருந்ததுன்னா அதுவுமே நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்துடும். ஸோ இதை தான் நான் சொல்றேன். அதுவுமே மணி 12 தாண்டிடுச்சா. ஓகே 12 தாண்டிடுச்சுன்னா ரொம்ப நெருக்கமான ஏடிஎம் இதில் இருக்க ஆப்ஷன்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே மூவ் கொடுக்கும். திருப்பியும் இவன் என்ன பண்றான்னா 250 கால் ஆப்ஷன் என்ன நிலைமையில இருக்கான்னு பார்ப்போம். 2250 கால் ஆப்ஷன் 300 கால் ஆப்ஷன் அடுத்த மணி வந்துருச்சு. அதாவது அது வந்து இந்த மணி வந்துருச்சு. அப்பனா இவனோட இந்த ஓஏ எல்லாம் கரைய ஆரம்பிச்சிடும். ஸோ என்ன சொல்லுவானா, என்னால இதை ஜீரோ ஆக்க முடியலன்ற மாதிரி வருவானுங்க. இப்போ இதை எப்படியாச்சும் ஜீரோ ஆக்கணும்னு வருவானுங்க. இப்போ இவனுங்க 200 தான் திருப்பி அரைக்கிறானுங்க. அரைக்கிறது பார்த்தீங்கன்னா 200 தான் கரைக்கும். 200 கீழே வராம இருந்தா போதுன்ற மாதிரி புட் பிளேயர்ஸ் நினைக்கிறாங்க. இவனுங்க வந்து 300க்கு மேல வராம இருந்தா போதுன்ற மாதிரி நினைக்கிறானுங்க. இப்ப 250க்கு மேல வருமா இல்ல 250 கீழே முடியுமா அப்படின்றதுதான் நம்மளோட பெரிய அனாலிசிஸா போகும். அது எப்படி போகுதுன்றத பாருங்க. இப்போ இவன் என்ன ஆகுறான்றத பார்ப்போம். இவன் இங்க ஒரு விக் போட்டிருக்காங்க. இங்க ஒரு ரிவர்சல் மாதிரி ஒரு செட்டப் வந்து போட்டிருக்கான். எதுக்கும் ஒரு வாட்டி 5 மினிட்ஸ்ல போயிட்டு வருவோம், என்ன நடக்குதுன்னு ஒரு பெரிய டைம் ஃப்ரேம்ல பார்த்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கும். மேலே போறதுக்கான ட்ரை பண்ணா இங்க ஒரு விக்கு வந்திருக்கிறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். பார்ப்போம். எக்ஸ்பைரி டேல சொல்றாங்க எக்ஸ்பெக்ட் பண்ண லெவல் போவோம் அப்படின்றது வந்துட்டு யாரும் வந்துட்டு உங்களுக்கு கன்ஃபார்மா சொல்ல முடியாது. அதை வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதை நான் திருப்பி சொல்றேன். 24,250 வால்யூம் வந்துட்டு புட் ஆப்ஷனோட வால்யூம் வந்துட்டு 41 கோடி ஆயிருச்சு. அது 250 கால் ஆப்ஷனோட வால்யூம் வந்து 33 கோடி ஆயிடுச்சு. அப்பனா புட் ஆப்ஷன்ல இருக்கிறவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னா, இந்த இப்போ நிஃப்டி ஸ்பாட் வந்து 24,270 இருக்குல்ல, இவன் என்ன பண்ணுவானா எப்படியாச்சும் அதை வந்து 250 கீழே அனுப்பணும்னு சொல்லி பார்ப்பான். சரிங்களா. அதே மாதிரி வந்துட்டு 24,250 புட் ஆப்ஷன் வந்து என்ன இருக்கிறான், எத்தனை பேர் கால் ஆப்ஷன் அரைக்கிறாங்கன்னா 33 கோடி தான். 33 கோடி பெருசா 41 கோடி பெருசா? என்னை பொறுத்த வரைக்கும் 41 கோடி தான் பெருசு. அவனுங்க வந்துட்டு எப்படியாச்சும் 250 கீழே வந்துட்டு நம்ம நிப்டி ஸ்பாட்டை இறக்கணும்னு நினைப்பானுங்க. இவனுங்க வந்துட்டு
250க்கு மேல புட் ஆப்ஷன் வைக்கணும்னு பார்ப்பாங்க. அதாவது 250 புட் ஆப்ஷன் அரைக்கிறவனுங்க என்ன நினைச்சிட்டு இருப்பாங்கன்னா 41 கோடி பேர் என்ன நினைப்பாங்க 250 கீழே வரக்கூடாதுன்னு இருப்பாங்க. அதனால 250 வந்து நல்லா பயங்கரமா, அதாவது ஒரு 25 பாயிண்ட் வச்சுக்கோங்களேன், இங்க இருந்து ஒரு 25 பாயிண்ட் இந்த லெவல் வச்சுக்கோங்க. இந்த லெவலை வந்துட்டு அவனுக்கு எப்படியாச்சும் நான் அரைக்கணும்னு பார்ப்பானு. இந்த லெவலுக்கு மேலதான் இன்னைக்கு நிஃப்டி ஸ்பாட் வந்து க்ளோஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லி இருப்பானுங்க. 250 கால் ஆப்ஷனை செல் பண்ணிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு வந்துட்டு வெறும் 34 கோடி தான் இருக்கிறானுங்க. அவனுக்கு என்ன பண்ணுவானுங்கன்னா எப்படியாச்சும் பிரைஸ் வந்துட்டு இதுக்கு கீழே இருக்கணும், 250 கீழே இருக்கணும் இந்த மாதிரி நினைப்பானுங்க. கடைசியில யார் வின் பண்றான்றதுதான் மேட்ரு. சரிங்களா, பார்ப்போம். அதையும் நமக்கு என்ன ஆகுதுன்றத பார்ப்போம். கொஞ்சம் பொறுத்து இருந்து விளையாடினா நல்லா இருக்கும். திருப்பியும் சொல்றேன், 250 புட் ஆப்ஷனு எத்தனை பேர் அரைக்கிறாங்கன்னா 42 கோடி. 250 புட் ஆப்ஷன் வந்து கால் ஆப்ஷனை வந்து 34 கோடி பேர் வந்துட்டு செல் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸோ அதோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா 250 புட் ஆப்ஷன் இருக்கிறவனுங்க 24,250 கீழே பிரைஸ் வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க. 250 கால் ஆப்ஷன் இருக்கவங்க வந்துட்டு 250க்கு மேல மார்க்கெட் க்ளோஸ் ஆகக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இப்போ ரைட்னா 24,270 தான் இருக்கு. எவன் எதை விட்டுட்டு போறான்னு தெரியல. ஏன்னா 250 கால் ஆப்ஷன் வந்துட்டு அரைச்சிட்டே இருந்துட்டு 270 கிட்டதான் க்ளோஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அவனுங்களுக்கு நட்டம் தான். என்னதான் ஒரு 40 ரூபாய்க்கு இப்போ அரைக்கிறானுங்கனாலும் ஒரு 20 ரூபா லாஸ்ட் ப்ராஃபிட் வரும். அவ்வளவுதான். 20 ரூபா அவங்களால அந்த கால் ஆப்ஷனையோ புட் ஆப்ஷன் வந்துட்டு 0.05க்கு எடுத்துட்டு போக முடியாது. அதுதான் என்னோட அனாலிசிஸ். ஸோ இது என்ன ஆகுதுன்றதை பார்ப்போம். இவனும் என்ன ஆகுறான்றதை பார்ப்போம். இவனும் பாருங்களேன், இங்க இருந்து நான் டக்குன்னு எனக்கு தோணுது, இங்க இருந்து போனா அவன் கொஞ்சம் மேல போவான்றது எதிர்பார்த்தேன். இங்க இருந்து வந்தவன் மேல போயிட்டு இப்ப திருப்பி அரைக்க ஆரம்பிச்சிட்டான். இந்த மாதிரி மேல கீழே அரைக்கிறது எதுக்குன்னா, ஏன்னா எக்ஸ்பைரி அப்போ நீங்க என்னதான் கால் ஆப்ஷன் வாங்கியிருந்தாலும் அந்த 0 ஆக்கணும்னு சொல்லி தான் இதை அரைக்கிறானுங்க. ஸோ அல்டிமேட்டா ஆப்ஷன் செல்லர் தான் வின் பண்ண முடியும். ஆப்ஷன் செல்லர் மட்டும்தான் என்ன வாட்ச் பண்ணி வின் பண்ண முடியுமே தவிர ஆப்ஷன் பையர்ஸாலாம் வந்துட்டு இந்த மாதிரி அரைக்கிற இடத்துல ஒண்ணுமே பண்ண முடியாது. மேபி ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பாட் சொன்ன தெரியுமா, அந்த மாதிரி ஒரு ஸ்பாட்ல வந்து இப்போ பை ஆனா நல்லா இருக்கும். ஒரு 5 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் ஒன்றும் ஆக போறது இல்லை, 125 ரூபான்னு வச்சுக்கோங்க. ஆனா நீங்க எத்தனை லாட் எடுக்கிறீங்கன்றது பொறுத்த வரைக்கும். ஆனா டக்குன்னு பாருங்க, ஒரு 15 பாயிண்ட் கொடுத்தேன். நானே எதிர்பார்க்கல ஒரு 15 பாயிண்ட் கொடுப்பானு. 12 பாயிண்ட் ஆப்ஷன்லேயே கொடுத்துருக்கான். அதே மாதிரி இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சூழ்நிலை நடந்தா அதுவும் உங்களுக்கு நல்லா இருக்கும். டக்குன்னு மேலே போடுங்க. ஸோ 24,300 அரைக்க பார்க்குறானுங்க. 2 கோடி பேர் கிட்ட அரைக்க பார்க்குறானுங்க. அது மட்டும் இல்லாமல் இதை வந்துட்டு 24,200 தான் நிறைய பேர் அரைக்க பார்க்குறானுங்க. 24,250 24,300 என்ன 24,250 என்ன ஆகும் போகுதுன்றதை பார்க்கணும். பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் தான் நிறைய பேர் அரைக்கிறாங்க. அதான் நான் சொன்னல, 250 கீழே வரக்கூடாதுன்றது புட் ஆப்ஷன் பிளேயர்ஸ், 250 மேலே வரக்கூடாதுன்னா கால் ஆப்ஷன் பிளேயர்ஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம விட்டு போகும்போது எங்கேயோ இருந்தது இந்த வீடியோ. நானும் அப்லோட் பண்ண முடியலங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-10 நிமிஷம் தான் எடுத்திருப்பேன். நான் என்ன சொல்லியிருந்தேன், இதுக்கு மேலே போயிருந்தா இவ்வளோ தூரத்துக்கு போவான்னு சொல்லியிருந்தேன்னா அவன் அழகாக போயிட்டான். சரிங்களா, வேற ஒன்றுமே பண்ண முடியாது, அவன் அழகாக போயிட்டான். ஸோ இப்போ என்னன்னா இது யாருக்கு நல்லதுன்னா 250 புட் ஆப்ஷன் அரைச்சிட்டு இருக்கானுங்களே அவனுங்களுக்கு நல்லது. ஏன்னா ப்ரைஸ் எவ்வளோ 250க்கு மேலே இருக்கும் அவ்வளோ பிரச்சனை இல்லை. யாருக்கு கெட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 250 கால் ஆப்ஷன் அரைக்கிறானுங்களே அவனுங்களுக்கு தான் கெட்டது. ஏன்னா 37 கோடி பேர் அதை அரைச்சிட்டு இருக்கானுங்க. ஸோ இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த 37 கோடி பேரும் லாஸ்க்கு போயிடுவானுங்களா, அப்போ இப்படி தான் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காதீங்க. ஸோ இதோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா 24,250 புட் ஆப்ஷன் அரைக்கிறான். அதை வந்து சீக்கிரமா 0 ஆகிற மாதிரி இருக்கு. ஓகே, இப்போ 24,250 கால் ஆப்ஷன் ட்ரேட் ஆகிட்டு இருக்க பிரைஸ் பார்த்தீங்கன்னா 52 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது 52 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது. அதோட அர்த்தம் என்னன்னா அது வந்துட்டு 24,300 ரூபா வரைக்கும் போகலாம் அப்படின்றதான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். சரிங்களா, அதுக்கு கீழே எவ்வளவு வந்தாலும் அது 50 ரூபாய் கீழே தான் வரும். இப்போ 24,290 முடியுதுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் 40 ரூபால தான் அந்த ஆப்ஷன் பிரீமியம் இருக்கும். ஸோ யாரெல்லாம் 50ல ஷார்ட் பண்ணியிருந்தாங்களோ அவங்க 10 ரூபா ப்ராஃபிட் இருந்திருக்கும். சரிங்களா, அல்டிமேட்டா அவனுங்க இதையும் தான் 0க்கு தள்ள பார்ப்பானுங்க. நம்ம இப்ப இருக்கிற மார்க்கெட் அனாலிசிஸ் வச்சு இது 0க்கு போயிடும் அப்படின்றத நம்மளால சொல்லிட முடியாது. சரிங்களா, 0க்கு போகாதுன்னு சொல்ல முடியாது. இப்போ இவ்வளவு தூரத்துக்கு போகலாம், அதாவது 24,350 வரைக்கும் கூட போகலாம் இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும். அங்க போயிட்டு அங்கிருந்து அடிச்சுட்டு அவங்க இங்க கூட வரலாம். சரிங்களா, அதனால மார்க்கெட்ல இதுதான் நடக்கும் அதுதான் நடக்கும் அப்படின்றத மட்டும் நம்மளால சொல்லவே முடியாது. ஆனா கிட்டத்தட்ட பாருங்க, இந்த லோ இருக்கு பாருங்க, 24,241 இருந்து கிட்டத்தட்ட 10 பாயிண்ட் 100 பாயிண்ட் போயிட்டான். சரிங்களா, இப்போ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து இந்த நிலைமையில தான் போறான். வேற என்ன பண்ணலாம், இப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 3 ஹவர், கிட்டத்தட்ட 12:50 1 மணி, கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் இன்னும் நம்ம வந்துட்டு செக் பண்ணணும். நான் பேசாமல் ஒன்று பண்ணுறேன், இப்போ இருக்கிற வீடியோவை வந்துட்டு நான் வந்துட்டு போட்டுடுறேன். போட்டதுக்கப்புறம்
ஃபர்தராக நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் அனலைசிஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஒரே ஒரு கன்ஃபியூஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ரெண்டு பார்ட்டாக போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் பாட்டை பார்க்குறவங்க செகண்ட் பாட்டை பார்க்க மாட்டேங்கிறாங்க, செகண்ட் பாட்டை பார்க்குறவங்க ஃபர்ஸ்ட் பாட்டை பார்க்க மாட்டேங்கிறாங்க. தலையும் புரியாது, வாழும் புரியாது. அதனால தான் என்ன பண்ணணும், ஒரே ஃபுல் ஃப்ளெக்ஜாக நம்ம வீடியோ போட்டால் மக்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக அவங்க ஒரு கோர்வையாக பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு அனாலிசிஸில் தான் இருக்கேன். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு கோர்வையாகவே நான் வீடியோ போட பார்க்குறேன். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கணுங்க. 1 மினிட்டாக இருந்தாலும் சரி, 5 மினிட்டாக இருந்தாலும் சரி, டெய்லியாக இருந்தாலும் சரி, வீக்லியாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பயங்கரமாக கீழே விழுறானா இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ண பாருங்க. டக்குன்னு ரிவர்ஸ் ஆயிடுவான்றதை நான் சொல்ல வரல, அவன் திருப்பி கீழேயே போயிடலாம் பயங்கரமா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேனே, உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு பயங்கரமான ஒரு ஃபால் காமிக்கிறேன். மார்க்கெட்டை நம்ம ஜூலை இவனுக்கே போகலாம், ஜூன் 4 இங்கேயே பாருங்க இவ்வளோ பெரிய ஃபால் நடந்திருக்கு. இங்கே இங்கேருந்து கீழே விழுந்திருக்கானா, கீழே விழுந்தவன் கீழே தான் போயிட்டு இருக்கான். ரிவர்சல் கொடுக்கவே இல்லை, ஒரு இடத்துலையுமே ரிவர்சல் கொடுக்கல. சரிங்களா, இங்கே தான் ஒரு ரிவர்சல் கொடுத்துருக்கான். இந்த ரிவர்சலுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 15 பாயிண்ட், அதுக்கு ஒரு 15 பாயிண்ட் கொடுத்துருவான். பார்த்தீங்களா, 15 பாயிண்ட்டுக்கு 15 பாயிண்ட் கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் திருப்பி அடிச்சுட்டே இருக்கான். ஸோ இந்த மாதிரி தான் எக்ஸ்பைரி டைம்லலாம் நடக்கும். அதனால தான் நான் எப்பவுமே வந்துட்டு காஷியஸாக இருப்பேன். எக்ஸ்பைரி டேல வந்து ட்ரேட் பண்ணும்போது பெரிய ட்ரெண்டை பிடிக்கணும்னு நினைக்காம நம்மளுக்கு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு என்ட்ரி வந்து அந்த என்ட்ரிக்கு நம்மளுக்கு ஒரு ரிட்டர்ன் வருதான்றது மட்டும் தான் நான் பார்ப்பேன். அந்த ரிட்டர்ன் வந்தால் போதுன்ற மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பேன். இதுதான் ஏன் லாஜிக்கு நான் ட்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ பார்ப்போம் எவ்வளோ எப்படி போகுது. திருப்பி பாருங்க, இப்போ 24,000 கால் ஆப்ஷன் அரைக்கிறவனுங்க இன்னும் கொஞ்சம் அரைச்சிட்டே இருப்பானுங்க. 38 கோடி ஆயிடுச்சு. 24,250 புட் ஆப்ஷன் அரைக்கிறவனுங்க 46 கோடி ஆயிடுச்சு. சரிங்களா, இப்படிதான் பண்ணிட்டே இருப்பானுங்க. ஸோ அரைச்சிட்டு இருக்கான், பார்ப்போம் என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். இதுக்கு நடுவில் என்ன பண்ண போறான்றதை பார்ப்போம். இப்போ வந்து ஒரு சப்போர்ட்டை நோக்கி வரான், வால்யூமும் நல்லா ஏற்றிட்டான். சரிங்களா, பார்ப்போம் என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். 250 புட் ஆப்ஷன் வந்து அரைச்சிட்டு இருக்கான், 48 கோடி. 250 கால் ஆப்ஷன் அரைச்சிட்டு இருக்கான், 40 கோடி. 48 கோடி பெருசா, 40 கோடி தான், 48 கோடி தான் பெருசு. ஆனால் என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். எனக்கு என்னன்னா, ஒரு டக்குன்னு ஒரு மூவ் இவ்வளவு தூரத்துக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பவுன்ஸ் ஆவானோ அப்படின்றது தான் எனக்கு தோணுது. பார்க்கலாம். பண்ணிட்டேன், சர்ச் பண்ணி பார்க்கும்போது 24,300 தான் அரைச்சிட்டு இருக்கானுங்க. 2,40,00,000 வால்யூம் வந்திருக்கு பாருங்க. இங்க வந்துட்டு 2,15,00,000 வந்துட்டு 24,200 தான். அப்போ 24,500 தான் அங்கே பிரச்சனையே. இவனா அவனா, இங்க 1,89,00,000, 1,56,00,000. அப்போ இவனா அவனா, அதான் பார்க்குறாங்க. ஒன்று 250க்கு மேலே நான் அரைக்க போறேன்னா, 250 கீழே அரைக்க போறேன்னா அப்படின்றதான் பார்க்குறானுங்க. இப்போ வரைக்கும் 250 புட் ஆப்ஷனுக்கு ஃபேவராக தாங்க இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி ட்ரேடிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 24,290. ஸோ அதனால அவனுங்களுக்கு ஃபேவராக தான் இருக்கு. இவனுங்க என்ன பண்ணணும்னு நினைப்பானுங்க, 24,050 கால் ஆப்ஷன் வந்துட்டு சென்ட் பண்ணிட்டு இருக்கவங்க என்ன நினைப்பானுங்கன்னு பார்ப்பானுங்கன்னா, சரி அட்லீஸ்ட் வந்துட்டு ஒரு 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 270 முடிப்போம், இல்லை 24,260 முடிப்போம், அந்த மாதிரி தான் அவனுங்க நினைப்பானுங்க. ஸோ பார்ப்போம் அவனுங்க என்ன மாதிரி பண்ண போறானுங்கன்றதை பார்ப்போம். அதாவது 24,250 கால் ஆப்ஷனை ரைட் பண்றவனுங்க வந்து 40 கோடி பேரு. 24,000 புட் ஆப்ஷனை ரைட் பண்றவனுங்க வந்துட்டு 42 கோடி. ஸோ அதை பார்க்கும்போது கூட என்ன சொல்லுதுன்னா, 24,300 வந்துட்டு ஜீரோக்கு போகுன்ற மாதிரி தான் இருக்கு. அப்போ 24,300 ஜீரோக்கு போகும்னா 24,300 கால் ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா 61 கோடி பேர் அரைக்கிறாங்க. ஸோ 24,300க்கு மேலே போகக்கூடாது அப்படின்றதுல எல்லாரும் கொஞ்சம் இதாக இருக்கிறானுங்க. இப்போ ஆல்ரெடி ஸ்பாட் பார்த்தீங்கன்னா 24,300 தான் இருக்கு. ப்ரீமியம் வந்து 20 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதனால 24,320க்கு மேலேயாச்சும் க்ளோஸ் வைக்கக்கூடாது அப்படின்றதான் இன்னைக்கு நினைப்பானுங்க. சரி என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். அது வந்துட்டு இந்த ஹிண்டு பெட்ரோ எப்படின்னா, இதோட ஹை வந்துட்டு 347.90 இருக்கு. இதுவும் பிரேக் ஆச்சுன்னா கொஞ்சம் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மக்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஹிண்டு பெட்ரோ வந்துட்டு ஒரு 352 ரூபா வரைக்கும் போகலாம், அரைச்சிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே தான் நம்மளோட பங்குச்சந்தை A to Z டெலிகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். சரிங்களா, நான் ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன். நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நான் என்ட்ரி எஸ்எல் எல்லாமே போட்டு வச்சு தான் இருக்கிறேன். எல்லாமே போட்டு வச்சு ட்ரேட் எடுத்திருந்தேன். ட்ரேட் எடுக்கும்போது 352 ரூபா வரைக்கும் போகணும்னு எதிர்பார்த்தேன். அதே மாதிரி போயிட்டான். நான் இந்த ஹை வரும்போதே நான் வந்து புக் பண்ணிட்டேன். அதனால தான் 350.50 கிட்டத்தட்ட ஒரு ரூபா 1% எனக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. அதுவே எனக்கு போதுமானதுனால நான் புக் பண்ணிட்டேன்.
இந்த மாதிரி அரைச்சிட்டு இருக்கிறான். நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட இது இருக்குல்ல, கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் 250 புட் ஆப்ஷனை வந்துட்டு 50 கோடி பேர் அரைச்சிட்டு இருக்காங்க. 250 கால் ஆப்ஷன் 24,250 கால் ஆப்ஷனை 40 கோடி பேர் அரைச்சிட்டு இருக்காங்க. 24,300 கால் ஆப்ஷனை வந்துட்டு 64 கோடி பேர் அரைச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்படின்னா என்னன்னா 24,300 தாண்ட விடக்கூடாது அப்படின்ற ஒரு ப்ராசஸ்ல வந்துட்டு புட் ஆப்ஷன் இது பண்றவனுங்க வந்து நல்லா பண்ணிட்டு இருக்கானுங்க. அவனுங்க ஜெயிக்க போறானுங்களா இல்லையா அப்படின்றது தான் நம்மளோட கேள்விக்குறியாவே இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதான் 250 புட் ஆப்ஷனுக்கு. ஏன்னா நான் வந்து ஃபியூச்சர்ஸில் பார்த்துருக்கேன். இது வந்துட்டு 250 கால் ஆப்ஷன், 300 கால் ஆப்ஷன். இவங்க 2 பேருக்குள்ள தான் சண்டை இருக்க போது. இந்த 2 பேருக்குள்ள எப்படி வருதுன்னு பார்ப்போம். 24,300 புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 44 கோடி பேர் அரைச்சிட்டு இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட சண்டை பயங்கரமா 250 புட் ஆப்ஷனா 250 கால் ஆப்ஷனாக தான் நம்ம பார்க்கணும். ஆனால் எப்படி வருதுன்றதை பார்ப்போம். பொறுத்திருந்து எடுப்போம், பொறுத்திருந்து ட்ரேட் பண்ணுவோம். செட்டப் எப்படி அமையுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேட் எடுத்தால் நம்மளுக்கு அதுவே போதுமானது. என்ன பண்ணுறான், எல்லாம் இது பண்ணால் இப்போ மேலே போகிறதுக்காக பார்க்குறான். சப்போஸ் பார்ப்போம் என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். இப்படிதாங்க மேலே கீழே தான் போயிட்டு இருக்கோம். இதை நீங்கள் எப்படி ட்ரேட் எடுக்க போறீங்கன்றது தான் விஷயம். பொறுமையா இருங்க, அவசரப்படாதீங்க. இன்னொரு சொல்றேன், எக்ஸ்பெரியில மோஸ்டா இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ் நீங்க விளையாடும் போது பிரேக் அவுட்ல நான் எடுப்பேன் அப்படின்ற ஒரு ஐடியா மட்டும் வைக்காதீங்க. ஏன்னா பிரேக் அவுட்ல நீங்க எடுக்கலாம். அது பிரேக் அவுட்ல மேல போவாதான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. பிரேக் அவுட்ல மேலெல்லாம் கூட போகலாம். ஆனா அவன் அரைச்சிட்டே போவான். புரியுதுங்களா? அரைச்சிட்டே போவான். உங்களுக்கு அதுக்குள்ள உங்களுக்கு ஒரு 10 பாயிண்ட் 15 பாயிண்ட் அது மூவ் ஆனாலும் உங்களுக்கு பெரிய மொமெண்டமே கிடையாது. அதே மாதிரி டக்குன்னு கூட ஒரு ரிவர்ஸ் ஆயிடுவான். ஒண்ணுமே இல்லைங்க. நான் உங்களுக்கு இங்க ஒரு எங்க சொல்லியிருந்தேன், இங்க ஒரு என்ட்ரி சொல்லியிருந்தேன். இது பிரேக் அவுட்டே கிடையாது. ஜஸ்ட் நான் என்ன சொன்னேன், இங்க ஒரு என்ட்ரி கொடுத்தாலே அவன் மேலே போயிடுவான் தான் சொன்னேன். ஸோ அவன் அங்க என்ட்ரி கொடுத்து அவன் மேலே போயிட்டு கீழே வந்துட்டான். திருப்பி அரைச்சான். திருப்பி பார்த்தீங்கன்னா அது எங்கேயோ போயிடுச்சு. அதனால தான் சொல்றேன், எக்ஸ்பைரி டே அப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எக்ஸ்பைரி ட்ரேடிங் அப்போ வந்துட்டு பிரேக் அவுட்டை அவாய்ட் பண்ணுங்க. அது மட்டும் தான் நான் சொல்லுவேன். ஒரு சில நாள் நல்லா இருக்கும், ஒரு சில நாள் நல்லா இருக்காது. அதனால நான் சொல்கிறேன். இப்போ ஓகே, இப்போ ஒரு ஒரு செட்டப் வருதுன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். நான் என்ன சொல்கிறேன்னா, மார்க்கெட் வந்து மேலே போயிட்டான். இப்போ இங்கே ஒரு இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று. ஏன்னா அவங்க 24,300 செல் பண்ணுறானுங்கல்ல, அவனுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 66 கோடி பேர் செல் பண்ணிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு கண்டிப்பாக இதுக்கு மேலே போக விட மாட்டானுங்க. மேபி இதுக்கு கீழே ஒரு போச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளோ தூரம் போகுதுன்றது வேணா பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 6 ரூபா நம்மளோட ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. இந்த கேண்டில் தான் நம்மளோட செல் கேண்டில்னு வச்சுக்கோங்க. இதுக்கு கீழே என்ட்ரி வந்தால் எவ்வளோ தூரம் போகுதுன்றதை வேணா பார்ப்போம். எவ்வளோ தூரம் போகுதுன்றதை வேணா பார்ப்போம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 24,338 43, அதாவது 5 பாயிண்ட் வச்சுக்கோங்களேன். 5 பாயிண்ட் வச்சுக்கோங்க. எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்ப்போம். கேண்டில் முடிகிறது எங்கே இருக்கும், ஆரம்பிக்கிறது எங்கே இருக்கும், நல்லா யோசிச்சு பாருங்க. நல்லா நீங்க எங்க எடுக்க போறீங்கன்றது மட்டும்தான் மேட்ரு. அதான் நான் இந்த இது சொல்லியிருக்கிறேன். மொத்தம் 5 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். என்ன நடக்குதுன்றத பார்ப்போம். அதே மாதிரி இந்த வீடியோ நீங்கள் யாராச்சும் ஃபுல்லாக பார்க்குறீங்களான்னு தெரில, வந்துட்டோம் ஃபுல்லாக பார்க்குறீங்களான்னு தெரியல. நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ நம்ம இந்த அனாலிசிஸ் பண்ணுறோம். இந்த அனாலிசிஸ் வீடியோ நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். இது உங்களுக்கு வந்துட்டு ஒரு சில டைம் நம்ம அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு சில டைம் நம்ம பேசுகிற மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு போர் அடிக்காதா? அதையும் சொல்லியிருக்கேன். அது சொன்னீங்கன்னா எனக்கு ஒரு ஐடியா வரும். நான் சொன்னேன், நான் 24,300 நல்லா அரைச்சிட்டு இருக்கானுங்க, அவனுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் போட மாட்டானுங்கன்னு சொன்னேன். எப்படி அடிக்கிறானுங்க மட்டும் பாருங்க. இதை விட நான் மார்க்கெட்டில் என்னங்க அனாலிசிஸ் புதுசாக சொல்லணும்? எப்படி அடிச்சிருக்கானுங்க மட்டும் பாருங்க. நான் மார்க் பண்ண கேண்டில் இது ஒரு 5 பாயிண்ட் நம்ம வச்சுக்கலாம்ப்பா அப்படி மாதிரி சொன்னேன். கிட்டத்தட்ட வந்துட்டு 38லேருந்து 21 17 பாயிண்ட் நம்மளுக்கு வந்து கீழே போயிருக்கு. சரிங்களா? அதே மாதிரி நல்லா பார்த்துக்கணும், திருப்பி ரிவர்ஸ் ஆகிறான். இதையும் நான் சொல்லிடுறேன், மார்க்கெட்டில் எவ்வளோ ஸ்பீடாக என்ட்ரு ஆகுறீங்களோ அவ்வளோ ஸ்பீடாக எக்ஸிட் ஆகணும்.
நான் வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தேன். 24,300 புட் ஆப்ஷன் வந்துட்டு 33 ரூபாயில இருந்தா 40 ரூபாய்க்கு போனா இப்ப திருப்பி 36 ரூபாய்க்கு பண்ணிட்டான். வேணா நீங்க அதையும் பாருங்க. 23,300 புட் ஆப்ஷன் என்னாச்சுன்னு பாருங்க. நம்ம நம்ம இங்க என்ட்ராயிருப்போம், மிஞ்சி மிஞ்சி போனோம் ஒரு 33 ரூபாய்க்கு, இல்லை இங்கே 34 ரூபாய்க்கு என்ட்ராயிருப்போம். 45 ரூபாய் வரைக்கும் போனோம், 11 பாயிண்ட் போனோம். அதுக்கப்புறம் திருப்பி ரிவர்ஸ் ஆயிட்டோம். அதுதான் நான் திருப்பி சொல்றேன், எவ்வளோ ஸ்பீடா என்ட்ரு ஆகிட்டீங்களோ அவ்வளோ ஸ்பீடா எக்ஸிட் ஆனா மட்டும்தான் முடியும். வந்துட்டு நீங்க அவ்வளவு தூரம் போகும்னு சொன்னீங்க, இவ்வளவு தூரம் போகும்னு சொன்னீங்கன்னா கிடையாது. எக்ஸ்பைரி டே இப்படிதான். நம்ம அனலைசிஸ் பண்றதும் ஒன் மினிட்ல தான். 1 மினிட்ல அனலைசிஸ் பண்ணும்போது அந்த 1 மினிட்டுக்கு ஏற்ற மாதிரி தானே நம்மளும் எக்ஸிட் வச்சுக்கணும். அதை மாதிரிலாம் நீங்க வந்துட்டு ஐடியா பண்ணிக்கோங்க, சரிங்களா? இவன் என்ன பண்றான்றத பார்ப்போம். பெரிய வால்யூம்ல கீழே விழல, ஆனா பெரிய வால்யூம்ல பவுன்ஸ் ஆயிருக்காப்புல பார்ப்போம். இப்போ திருப்பி நான் என்ன சொல்றேன்னா, இப்போ இங்க ஒரு ரிவர்சல் வந்தா நல்லா இருக்கும். இங்க ஒரு ரிவர்சல் வந்தா இவன் திருப்பி இவ்வளவு தூரத்துக்கு போக விட மாட்டானுங்க, 24,300 தொட விட மாட்டாங்கன்றத நம்ம கான்ஃபிடென்ட்டா டிசைட் பண்ணுவோம். அதனால அங்க ஒரு ரிவர்சல் வருதான்றதையும் பாருங்க. அதே மாதிரி நான் ஒரு ரிவர்சல் வந்து அதுக்கப்புறம் ஏதாவது செட்டப் வருதான்னு பார்க்குறேன். ஒரு 1:30 மணி 2 மணியோட நான் இந்த வீடியோவும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அதோட உங்களுக்கு டேரக்டாக அப்லோட் பண்ணி விட்டுறேன். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்னென்னலாம் பெருசாக பார்த்துருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிஃப்டி அனாலிசிஸ், நம்ம எக்ஸ்பெரிக்காக அனாலிசிஸ் பண்ணதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் பால்ராம் சினி ஏன் அவாய்ட் பண்ணோன்றதை பார்த்தோம். ரிவர்சல் கேண்டில்ஸ்லாம் எனக்கு வருது, அதை நம்ம எப்படி நம்ம ரிவர்சல் ட்ரிகர் பார்க்குறோன்றதையும் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஹிண்டால்கோன்னு நினைக்கிறேன், ஹிண்டால்கோவா ஹிண்டு பெட்ரோ அது வந்துட்டு நான் ட்ரேட் எடுத்ததையும் நான் வந்து அதில் காமிச்சிருக்கேன், ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருக்கேன். யார் யாரெல்லாம் பங்குச்சந்தை ஏ டு இசட் சேனல் இல்லையோ அந்த சேனலில் ஜாயின் பண்ண பாருங்க. உங்களுக்கு அது தவிர வேற ஏதாச்சும் கேள்விகள் கேட்கணும், உங்களுக்கு கேள்விகள் ஏதாவது எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து எனக்கு மெயில் கூட பண்ணுங்கள், இல்லை கமெண்ட் கூட பண்ணுங்கள், எதனாலும் ஓகே. இல்லை நீங்கள் ஃபோட்டோலாம் அனுப்பிச்சு, அதாவது சார்ட்டோட பிக்சர்லாம் அனுப்பிச்சு நீங்கள் ட்ரேட் சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுவுமே நான் உங்களுக்கு என்ன சொல்வேன்னா, நீங்கள் வந்து இது பண்ணுங்கள், மெயில் அனுப்புங்க. பங்குச்சந்தை a2z@gmail.com அதுக்கு வந்து மெயில் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் இப்படி தான் இருக்குங்க. நான் இப்போதைக்கு இது ஒரு ரிவர்சல் கேண்டலாக நம்ம கன்சிடர் பண்ண முடியல. இப்போதைக்கு இன்னொரு 12 செகண்ட் இருக்கு. மேபி இந்த கேண்டில் லோவும் பிரேக் ஆச்சுன்னா திருப்பி கீழே வரலாம். இதுதான் என்னோட அனாலிசிஸ். பார்ப்போம் எது நடக்குதான்றதை நம்ம பார்ப்போம். இதெல்லாம் எதை வச்சு சொல்றேன்னா, எல்லாமே வந்துட்டு நம்மளோட எவ்வளோ அரைக்கிறாங்கன்றத பொறுத்து தான். 24,250 புட் ஆப்ஷன் வந்து 52 கோடி பேர் அரைக்கிறாங்க. 24,300 புட் ஆப்ஷன் 70 கோடி பேர் அரைக்கிறாங்க. 70 கோடி பேர் வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு மார்க்கெட்டை கீழே தள்ளணும்னு பார்ப்பாங்க, மேலே தள்ளணும்னு பார்ப்பாங்க. அதை முதல்ல பார்த்துக்கோங்க. ஹிண்டு பெட்ரோ நம்ம வால்யூம் ரிவர்சல் வந்திருக்கலாம், அதை நம்ம அனாலிசிஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன்னு. அது என்ன மாதிரி வந்திருக்குன்றத பார்ப்போம். 24,000 கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 70 கோடி பேர், 24,250 கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 42 கோடி பேர், 24,250 புட் ஆப்ஷன் 52 கோடி பேர், 24,300 புட் ஆப்ஷன் வந்து 46 கோடி பேர். பார்ப்போம் என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். 300க்கு மேலேயும் 300க்கு மேலே வரவே கூடாதுன்றதுக்காக 70 கோடி பேர் இருக்கிறாங்க. 24,300க்கு மேலே வரக்கூடாதுன்றதுக்காக 70 கோடி பேர் அரைச்சிட்டு இருக்காங்க. அதனால பார்ப்போம் எவ்வளோ தூரம் இது அரையுதுன்னு பார்ப்போம். 250க்கு கீழே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு 24,250 கீழே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு 52 கோடி பேர் அரைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 24,300க்குள்ளேயும் 24,250க்குள்ளேயும் தான் ப்ரைஸ் வந்துட்டு க்ளோஸ் ஆகும் அப்படின்றது தான் இப்போதைக்கு இருக்கிற டேட்டா நான் பார்த்தா அனாலிசிஸ். சரிங்களா? சொன்னா பார்ப்போம். அப்போ நம்ம ஹிண்டு பெட்ரோ வால்யூம் அனாலிசிஸ் வச்சு நான் பார்த்துட்டு வந்துடுமா? ஹிண்டு பெட்ரோ வால்யூம் ரிவர்சல் ஓகே, மேபி ரிவர்ஸ் ஆகணும், ஆனால் பெருசாக ஆகுமான்னு எனக்கு தெரியல. சரி பார்ப்போம். அது கொஞ்சம் டெஸ்டிங் பேஸில் தாங்க இருக்குது, அதனால் அதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் இப்போதைக்கு சொல்ல முடியாதுங்க. கொஞ்சம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, மற்றபடி பார்ப்போம்.
அப்போ 24,250 புட்டு, 24,250 பால். எப்படி பார்த்தாலும் 24,250 புட்டு வந்துட்டு ஜீரோக்கு போயிடுவான். அவனை விட்டுருங்க, இனிமேல் பார்க்க வேணாம். 24,300 கால் ஆப்ஷன் வந்துட்டு 20 கோடி பேர் அரைச்சிட்டு இருக்கானுங்க. இவன் என்ன ஆக போறான்றதையும் பார்க்கணும். 24,350 என்ன ஆச்சுன்னு பார்க்கணும். 350 காலம் வந்துட்டு 60 கோடி பேர் தான் அரைச்சிட்டு இருக்கானுங்க. ஏன் அதை கம்மியாக அரைக்கிறானுங்க? நோட் பண்ண வேண்டிய விஷயமா இருக்கு. மார்க்கெட் மேலே போகுங்க பார்த்தீங்களா? லோ ஆகிறாம பாருங்க, அங்கே ரிஜெக்ட் ஆகிறாம பாருங்க. இதுதான் நமக்கு தேவை. எவ்வளோக்கு எவ்வளோ ரிஜெக்ட் ஆகணும் ஒரு படம் நமக்கு நல்லது. இல்லைங்க, ஒரே ஒரு டேட்டா மட்டும் எனக்கு குழப்புது. 250 24,300 கால் ஆப்ஷனை ஏன் வால்யூம் அதிகமாக இருக்குது, 70 கோடி பேர் இருக்கிறாங்க அப்படின்னு. 24,300க்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆகக்கூடாதுன்னு பார்க்குறாங்க. அப்போ 24,350 எத்தனை பேர் அரைக்கணும்? அந்த 20 கோடி பேருக்கு மேலே தானே அரைக்கணும். அந்த 60 கோடி பேர் தான் அரைச்சிட்டு இருக்காங்க. அது ஏன் எனக்கு தெரியல. இது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான். சரி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோமா இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் வந்தால் நல்லா இருக்கும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதான் நடக்குது. ஆனால் வால்யூம் அதுக்கு சப்போர்ட் பண்ணலை. அதனால கொஞ்சம் யோசிச்சு தான் நம்ம பார்க்கணும். படிக்கட்டும், என்ன வேணா இருக்குன்னு சொல்கிறேன். இப்போதான் திருப்பி வால்யூம் கெயின் பண்ணுது. இப்போ நல்லா வருது கீழே. எவ்வளோ தூரம் நான் சொன்னல, எவ்வளோக்கு எவ்வளோ மேலே போகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ மார்க்கெட் வந்துட்டு அதை வந்துட்டு டக்குன்னு கீழே அடிக்கணும்னு தான் பார்ப்பான் அப்படி மாதிரி சொன்னேன். அதனால வருதான்றதை பார்ப்போம். நம்மளை பொறுத்த வரைக்கும் 250க்கு மேலே இருந்தாலே போதும். 24,250க்கு மேலே இருந்தாலே போதும், அவ்வளோதான். இப்போ 290 இருக்கு. 250க்கு மேலே எவ்வளோ இருந்தாலும் அதுக்கு நல்லது தான். அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். $24,300 கால் ஆப்ஷன் வந்துட்டு 71 கோடி பேர் அரைச்சிட்டு இருக்கானுங்க. அதை பார்க்கறது நிறுத்திப்போம். 24,250 கால் ஆப்ஷனை 43 கோடி பேர், 24,300 புட் ஆப்ஷனை 47 கோடி பேர். சரி பார்ப்போம். 300க்கு அதாவது ஆமாம் 250 கால் ஆப்ஷனும் 300 புட் ஆப்ஷனும் இப்போ சண்டை போட்டுட்டு இருக்கான். 2 பேரும் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் வால்யூம் தான் இருக்கு. உனக்கு என்ன சொல்றாங்கன்னா 250 என்ன சொல்றான்னா 250 கால் ஆப்ஷன் என்ன சொல்றான்னா எப்படியாச்சும் நீ வந்துட்டு 250 மேலேயே இருக்காத, கீழே வா அப்படின்ற மாதிரி சொல்றான். 24,300 என்ன சொல்றான்னா நீ 300க்கு மேலே வராமல் இருந்தால் மட்டும் எனக்கு போதும் அப்படின்ற போதுன்ற மாதிரி இருக்கான். 24,300 புட் ஆப்ஷன். ஓகே, அப்போ 24,300 புட் ஆப்ஷன் ஜீரோ ஆகும்னா 24,300க்கு மேலே க்ளோஸ் வைன்ற மாதிரி இருக்கான். ஆனால் என்ன ஒரே ஒரு வரினா இவன் அரைக்கிறது 48 கோடி பேர் அதில் இருக்கானுங்க. ஆனால் 24,300 கால் ஆப்ஷன் வந்து 70 கோடி பேர் இருக்கானுங்க. ஆனால் 70 கோடி பேர் சொல்கிறது தான் எல்லாரும் கேட்பாங்க. அதனால் பார்ப்போம். நாங்கள் இங்கே நான் சொன்னேன் இந்த மாதிரி இங்கே ஒரு கீழே போவான்னு நினைக்கிறேன்னு கீழே போயிட்டான். இங்கே ஒரு ரிஜெக்ஷன் வரும்ன்ற மாதிரி சொன்னேன், கீழே வந்துட்டான். எனக்கு தெரிஞ்சு இதோட போதுங்க, என்னாலே ரொம்ப பேச முடியல. அதனால் இந்த வீடியோ நான் இதோட நிப்பாட்டிக்கிறேன். உங்களுக்கு இந்த அனாலிசிஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அடுத்த வாட்டிலாம் வந்துட்டு நான் யூடியூப் லைவே வர பார்க்குறேன். வந்தேன்னா உங்களுக்கு ஏதாச்சும் தகவல்கள் சொல்ல பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.